இங்க ஒருத்தன் காட்டுக்குள்ள தனியா நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு எதுக்குள்ளேயே விழுந்துடுறான். இப்ப விழுந்த வேகத்துல அப்படியே மயக்கம் போட்டுறான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் இவனுமே எழுந்துச்சு பாப்பான். இவன் எழுந்து பார்க்கும் போது இவனுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு எறும்பு கூட இருக்கு. அதை பார்த்தோன்னு பயந்து அப்படியே பின்னாடி போய் இவன் சுத்தியும் முத்தியும் பார்ப்பான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமே தெரியுது. அது என்னன்னா இவன் மிகப்பெரிய ஒரு டிராப் குழிக்குள்ள மாட்டிருக்கான்னு. சோ இவனுமே இப்ப அங்கிருந்து தப்பிக்கலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திப்பான். ஆனா இவன் காலில் பயங்கரமா அடிபட்டு இருக்கும். அதனால இப்ப தன்னோட பேக் எடுத்து அதுக்குள்ள தண்ணி இருக்கான்னு பார்ப்பான். ஆனா அந்த வாட்டர் கேன்ல தண்ணியே இருக்காது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே மேல பாப்பான். அப்பதான் அவன் கண்ணுக்கு எள்ளி தெரியுது. சோ அதை அடிக்கலாம் சொல்லிட்டு தான் பக்கத்துல இருக்க கல்லெல்லாம் எடுத்து போடுவான். அது மிஸ் ஆகிரும். அதனால கல்லை தேடி பாப்பான். அப்ப தூரத்துல ஒரு இடத்துல கல் இருக்கும். உடனே இவனுமே தவழ்ந்து போய் அந்த கல் எடுப்பான். இவன் கல் எடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அதுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு வெளியில வருது. வெளியில வந்த பாம்பு இவனை துரத்த ஆரம்பிக்குது. இவனுமே ஊர்ந்து பின்னாடி போய் ஒரு குச்சியை எடுத்து அந்த பாம்பை பார்த்து நீட்டினோடனே அந்த பாம்புமே பயந்து பின்னாடி போயிருது. இப்ப அந்த காடுமே இருட்டாக ஆரம்பிக்குது. இவனுமே நைட் நேரத்துல அங்கிருந்து எப்படியோ தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு மேல ஏற முயற்சி பண்றான். ஆனா ஒரு காலை பேலன்ஸ் பண்ணி மட்டும் ஏறவே முடியல. இன்னொரு காலை வைக்கலான்னு பார்த்தா அந்த காலில் அடிபட்டிருக்கனால மறுபடியும் இவன் கீழே விழுந்துடுறான். இப்போ ஒரு பக்கம் பார்த்தா இவனால பசி அடக்கவே முடியல. அப்படியே பார்க்கும்போது அந்த பாம்போட முட்டை இவன் கண்ணுக்கு தெரியுது. அதனால அந்த முட்டை பக்கத்துல போய் அதை எடுக்கிறான். பார்த்தா மறுபடியும் அந்த பாம்பு வெளியில வந்து கோவமா இவனையுமே கடிக்க வருது. இவனுமே பயந்து பின்னாடி போக அப்படியே அந்த பாம்பு பக்கத்துல வந்தோடனே வேகமா ஒரு கல் எடுத்து அது மண்டியில அடிச்சு அதை கொண்டுறான். அதுக்கப்புறம் தன்னோட பசி அடக்க அந்த முட்டையுமே குடிச்சிடறான்.